ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்காக நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஜாக்பாட் லெவல்ஸ் பிரைஸ் லைன் சார்ட் 9 மணி 9 நிமிடத்துக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. மார்க்கெட் ஓப்பன் 9 மணி 15 நிமிடத்துக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் இந்த லெவல்ஸ் அனுப்பப்பட்டது. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா ஜாயின் ஆகிறீங்க, ரொம்ப நன்றி. ஒரு சில நண்பர்கள் இந்த லெவல்ஸ் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வேணா என்ன பண்ணணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த வீடியோவை பொறுமையாக கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த ஜாக்பாட் லெவல்ஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் வேணும்னா இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பமும் நேரமும் இருந்ததுன்னா இந்த 2 வீடியோவையும் பாருங்கள். ஜாக்பாட் லெவல்ஸ்னா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளதான் இருக்கும் இந்த வீடியோ எல்லாமே. சரி, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல்ஸுக்கு அதோடைய பர்ஃபார்மன்ஸு சார்ட்டில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபியூச்சர் 5 நிமிடம் கேண்டில்ஸு. நம்ம என்ன லைன் கனெக்ட் பண்ணமோ, எந்த லெவல்ஸு கனெக்ட் பண்ணமோ அந்த லெவல்ஸ்கிட்டே மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் செல் சைடே மூவ் ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. இந்த லெவல்ஸ்கிட்டே லோ தாண்டி கேண்டில் செல் சைடே போயிட்டுருக்கு. ஸோ செல் சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும். நம்ம செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்டு 64 பாயிண்ட் ரீச் ஆகிருக்குங்க. இந்த 64 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆப்ஷன். ஸோ ஆப்ஷனுக்கும் இந்த லெவலு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாலேயே வாட்ஸ்அப்பில் வந்துருங்க. பர்ஃபெக்டாக இந்த கேண்டில் மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. பர்ஃபெக்டாக செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. செல் கேண்டில் பேட்டர்னுடைய லோ தாண்டின உடனே எல்லா கேண்டிலும் செல் சைடே வந்துடுச்சு. செல் சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 47 பாயிண்ட் ரீச் ஆச்சுங்க. இந்த 47 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாட்ஸ்அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாக என்ன லெவல் அமிச்சோமோ அங்கேயே ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்ததுங்க. அதாவது இந்த கேண்டில் பேட்டர்னுக்கு ரிஸ்க் நம்ம எடுக்கிறதுக்கு சரின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த என்ட்ரி எடுத்துக்கணுங்க. இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே போகுதுங்க. பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 78 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு ஆப்ஷனில். இந்த 78 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் கேண்டில் பை கேண்டில் வந்தது, ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகலை. ரெண்டாவது வாட்டி வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் என்கிட்டயே ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்தது. இந்த பை கேண்டில் பேட்டர்ன் ஹை தாண்டின உடனே கேண்டில்ஸ் எல்லாமே பை சைடே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். இது எல்லாமே மார்க்கெட் முடிஞ்ச பிறகு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மார்க்கெட் முடிஞ்சிட்ட பிறகு இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பேசலாங்க. இந்த பிரைஸ் லைன் மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது 9 மணி 9 நிமிடத்துக்கு. வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்க. பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பை சைடு ரீச் ஆன பாயிண்ட் 85 பாயிண்ட் ரீச் ஆச்சுங்க. இந்த 85 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு மேஜிக் பாருங்க. இந்த டைம் பார்த்துக்கோங்க. 10 மணி 30 நிமிடம் அப்படின்னு சொல்லி காட்டுது. இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வச்சு நம்ம ஆப்ஷனுக்கும் நான் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வச்சு நம்ம ஆப்ஷன் பண்ணியிருந்தோம்னா என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 10 மணி 30 நிமிஷத்துடைய கேண்டில். அதாவது இந்த இடத்துல டைம் தெரியுது பாருங்க. இந்த கிரிசர் வைக்கும்போது இங்கே கீழே 10 மணி 30 நிமிடம். இப்போ அதே 10 மணி 30 நிமிடம் இங்கே நம்ம கேண்டில் நான் கிரிசர் வைக்கிறேன். பர்ஃபெக்டாக ஃபியூச்சர் லெவலில் வச்சு நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம்னா, அதாவது இந்த ரிஸ்க் நம்மளுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த பேட்டர்ன் எங்கே வந்தாலும் எடுத்துக்கூடாது. நம்மளுடைய லெவல்ஸ் கிட்ட வந்ததால், இப்போ இந்த லெவல்ஸ் கிட்ட வந்ததால் இது ஃபீச்சர் சார்ட்டு, இது ஆப்ஷன் சார்ட் வைக்கிறேன். வந்ததால தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே எங்கேயாவது நடுநடுவில் வந்ததுன்னா அது கணக்கில் இல்லை. ஹை தாண்டின உடனே கேண்டில் எல்லாமே பை சைடு போயிடுச்சு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 68 பாயிண்ட் ரீச் ஆச்சுங்க. இந்த 68 பாயிண்ட்டில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புட் ஆப்ஷன், அதாவது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். அதே பாருங்க, இது 10 மணி 30 நிமிடம் உடைய கேண்டில். அப்படியே ஃபீச்சர் சார்ட்டையும் பாருங்க. இது 10 மணி 30 நிமிட கேண்டில். அதாவது இந்த லெவல்ஸ் நம்ம ஜாயின் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேங்க. ஒரு கால் ஆப்ஷனு மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு புட் ஆப்ஷன் மேலே போகும்போது கால் ஆப்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. இது ஒரு பேசிக். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷனு. பர்ஃபெக்டாக 10 மணி 30 நிமிஷம் கேண்டில். ஸோ முதல் கேண்டில் நம்மளுடைய லெவல் கீழே ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே 10-30 மணி கேண்டிலுடைய பேட்டர்னுக்கு இந்த ரிஸ்க்கு நம்ம ஓகே அப்படின்னு சொன்னால் கேண்டில்லாம் செல் சைடே வந்துருச்சுங்க. இந்த லோ தாண்டின பிறகு செல் சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போங்க. 72 பாயிண்ட் ரீச் ஆகிருக்கு. இந்த 72 பாயிண்டில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம்.
ஒரு சில நண்பர்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ், போலிங்கர் பேண்டு, இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு இண்டிகேட்டர் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு இண்டிகேட்டர் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும், 2 இண்டிகேட்டர் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம ட்ரேடு பண்ணிவிட்டு அதனுடைய அனுபவம் எல்லாம் நமக்கு தெரியுங்க. அதனால் இந்த 4 வருஷமாக நம்ம பேசுகிறது ஒரே ஸ்ட்ராட்டஜி, ஒரே செட்டப். என்னுடைய 20 வருஷம் அனுபவத்தில் நிறைய ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டேங்க. நான் அதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பெரிய கதை. அது பேசணுன்னா ஒரு வாரம் பேசலாம். நீங்கள் லெவல்ஸ் வேணும்னு ஜாயின் ஆனீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வருங்க. அந்த வீடியோவில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். நம்ம லெவல்ஸுக்கு எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ், எங்கே நஷ்டத்தடை. வீடியோ 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் இருக்காதுங்க, ஷார்ட்டாக இருக்கும். 2 கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் எக்ஸாம்பிளை வச்சு கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த லெவல்ஸுடைய வேல்யூ யாருக்கு தெரியும்னா, மார்க்கெட்டில் லாஸ் ஆனவங்களுக்கு இந்த லெவல்ஸுடைய வேல்யூ தெரியுங்க. முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பொறுமையும் நிதானம் ரொம்ப முக்கியம். நல்ல குருவை தேடுங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கோங்க, ப்ராஃபிட் செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த லைக் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி சொல்கிறேங்க. நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.